ஹாய். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த மால் பேர் வந்து ஹை ஹேங் சாங். அன்றைக்கி ஈவினிங்காக கொஞ்சம் மழை விட்டுதேன்னு சொல்லிட்டு வந்தோம். பட் நான் வந்து இறங்கின உடனே கொஞ்சம் பிடிச்சிருச்சு. ஸோ வந்து தனியாக கொடைக்குன்னு அவங்க ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அதை போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாலாக வந்து சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி, ஜூஸ், காஃபி இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அது ஸ்மெல்லே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிட் ஷாப்குள்ளே வந்து போயிட்டோம். மாதிரியான குவாலிட்டிஸில் இருக்குது, என்ன மாதிரியான ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்துட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து மினி ஷோ தான் இருந்தது. உள்ளே போயிட்டேன். மினி ஷோ உள்ளே போனாலே என் கண்ணில் ஃபஸ்ட்டு வர்ற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின், இயரிங்ஸ் இதெல்லாம் வச்சுருக்க செக்ஷன் தான். எப்போவுமே சில்வருக்கு தான் இவங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால அதில் தான் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. கோல்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஈவன் ஸ்டேஷ்னரி செக்ஷன் ஷின்ஷான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து மினி மேக்ஸ் மாதிரி. மினி ஷோக்கு நான் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கீச்சன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். வெரைட்டியில் வச்சுருப்பாங்க. எல்லாமே வாங்கணும்னு ஆசை. அந்தளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுங்கிறதுனால பார்த்துட்டு மட்டும் வந்துடுவேன். ஆல் டைம் எங்கள் இந்த கிச்சன் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷின்ஷான் வந்து அதிகம் கண்ணில் படுது. இந்த செக்ஷனில் இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. என்னன்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அடிக்கிறது. இதுலேயே இதெல்லாம் வந்து அடிக்கிறதுக்குன்னு தனியாக இங்கே டூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது அஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், ஹெட் மசாஜ் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. இதெல்லாம் ரொம்ப மோசம். அடிக்கிறதுக்காகவே எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சார் நான் இது வரையும் போன மால்லே வந்து இது ரொம்ப சின்ன மால் தான். பட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இது நிறைய இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக போயிட்டுருக்கும்போது ஃபைனல் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி இவங்க எல்லாம் மாலுக்கு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லலாம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ப்ளே பண்ண வச்சதுக்கப்புறம் அப்படியே இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே வந்து டின்னர் வந்து முடிச்சிருவாங்க. இங்கே ஆத்தென்டிக் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும். ஒன்று ஒரு வெரைட்டியில் வந்து வச்சுருப்பாங்க. அப்படியே எல்லா ஷாப்பையும் வந்து பார்த்துட்டு மால் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பேக்கரியில் வந்து ஒரு 2-3 ஐட்டம் பார்த்துருந்தேன். ஓகே, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வந்ததுலேயே வந்து ரொம்ப சின்ன மாலு. பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நீட்டாக வந்து கட்டியிருக்காங்க. நிறைய வந்து ஃபுட் ஷாப் தான் நிறைய இருக்குது. மாலில் இருந்து வெளியே வந்தோம். அப்போ தான் மழை வந்து லைட்டாக விட்டுருந்தது. ஆப்போசிட்லேயே எங்களுக்கு பிடிச்ச போபோட்டி ஷாப் இருந்ததுனால எனக்கு ஒரு ஜூஸும் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு போபோட்டியும் வாங்கிட்டு அப்படியே வந்து சைடில் எல்லா ஷாப்பும் வந்து ஃபுட் ஸ்டால்லாம் இருந்தது. எல்லா ஸ்டாலையும் அப்படியே பார்த்துட்டு வாக் போயிட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் வந்து மெயின் ரோடு இருக்குது. அங்கே போய் நின்று கேப் புக் பண்ணாதான் வந்து கரெக்டாக லொக்கேஷன் எடுத்துக்கும். மெயின் ரோட்டுக்கு வந்ததும் என் ஹஸ்பண்ட் வந்து கேப் புக் பண்ணுறதுக்கு செக் பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்திருக்கிற இடத்துல நிறைய சின்ன சின்ன மால் வந்து நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே ஒரு மால் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு
2வது மால் போயிட்டோம். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, பட் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நைட் டைம் வந்து மூவி நல்லாவே இருக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து க்ரீனரிஸாக இருக்குது. இங்கே பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. க்ராசரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது போக வர. மால் போயாச்சு. ஸோ இப்போ வந்து டிடி போட்டிருக்கோம், வர்றதுக்கு ஒரு 2 minutes ஆகும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டிடி புக் பண்ணால் காரோட நம்பர் தென் டிரைவரோட நேம் வந்து வந்துடும். கார் வந்ததும் அதில் ஏறிட்டு நைட் டின்னர் வந்து நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற ஷாப்லேயே வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.